நான் தாண்டா மாஸ் வேற ஆறு பாஸ் பொல்லாத கிளாஸ் ஐ am the blacky jacky தாக்கு ஈட்டி பார்த்துக்கோ. Hey guys, welcome to this channel Side Hustle. So பொதுவாகவே ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்கும். ஃபுல்லாக வந்து போய் சொல்கிறாங்க எல்லாருமே ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண முடியாது, ஃபுல் ஆஃப் ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு இருக்காங்க தெரியுமா, அந்த பீப்புள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஒரு நாளைக்கு $200 $300 நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். நிறைய தம்ப்நெயில்ஸ்லாம் போடுறத பார்த்துருப்பீங்க, ஒரு நாளைக்கு வந்து இத்தனை டாலர் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி கிளிக் பைட் வச்சு நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ வந்து இது ரெண்டுத்தில் எது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே மோரார்லெஸ் உண்மை தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எது வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த $1 பார்க்குறீங்க தெரியுமா, அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துட்டு இருக்கும். நீங்கள் எப்போ பணம் வர்றதை கண்கூடாக பார்த்துட்டிங்களோ அந்த இடத்துல உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே இப்படி கூட பணம் ஏர்ன் பண்ணலாமா, அதாவது ஒரு ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே ஒரே கைண்ட் ஆஃப் ஜாப் பண்ணி அதுலேருந்து பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்லேருந்து பணம் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டான்னா கண்டிப்பாக அவனோட திங்கிங் வந்து வேறு மாதிரி ஆகிடும். இப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாமா, ஓகே இந்த ஒரு துறையை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத அவன் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து எது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் $1 பார்க்குற வரைக்கும் ஆன்லைன் மணி மேக்கிங் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க. அண்ட் அட் தி சேம் டைம் இது ரொம்ப ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் அப் டு யுவர் திங்கிங். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயம் திங்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு இனோவேட்டிவாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஆன்லைனில் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து நார்மலாக நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு 9 to 5 ஜாபுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஜாப் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு எக்கனாமி லெவல். நீங்கள் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்களோட டைம் வந்து அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கேற்ற ஒரு இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த இடத்துல நிறைய ப்ரெஷரான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்கள், உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. உங்களோட உழைப்பு அப்படிங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள ஒரு 8 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணணும், அதுக்கேற்ற சம்பளம் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. பட் ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிறது இட் இஸ் கிரியேட்டர் எக்கனாமி. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு எக்கனாமி. ஒரு கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான ஒரு சம்பளத்தை வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டை செல்லிங்கோ இல்லை வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து மற்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக ஏதோ ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ வந்து இட்ஸ் ஆல் அப் டு உங்களோட ஸ்கில்லை பொறுத்து தான். நீங்கள் எந்த அளவுக்கு திறமையாக இனோவேட்டிவாக அந்த ப்ராடக்ட்டை வந்து நல்லா மேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சந்தையில் வேலை போகும். ஓகேங்களா. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தட் மேபி எதுவாக வேணா இருக்கலாம், ஒரு வீடியோவாக இருக்கலாம், ஒரு ஆடியோ கான்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ரிட்டன் கண்டென்ட் இபுக் ரெடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி என்னவே வேணா இருக்கலாம். இட்ஸ் ஆல் அப் டு யோர் செல்ஃப். ஓகேங்களா. உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கும், எதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. இது மெயினாக எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருந்துட்டு இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து இது ஒரு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மேட்டரை வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ வந்து எடுத்த உடனே ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லவே மாட்டேன். ஏன்னா நிறைய வீடியோஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க, டைப்பிங் ஜாப் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், ஒரு டேட்டா வந்து கொடுக்கறது மூலமா நீங்க வந்து இவ்வளோ பணம் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு பாசிவ் வே ஆஃப் இன்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல அந்த ஒரு வேலையை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கான சம்பளம் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்யாமல் சும்மா இருந்தீங்கன்னா அந்த சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ வந்து ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டாக பண்ண பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபாக இருக்கட்டும், பிளாக் ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பாசிவ் கைண்ட் ஆஃப் இன்கம். நீங்கள் இன்னைக்கு ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா அடுத்த ஒரு 10-20 வருஷம் கழிச்சு கூட என்னோட வீடியோஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா அது மூலமாக நான் ஏர்னிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து உங்களோட இன்புட்டை நீங்கள் கொடுக்குறீங்க தெரியுமா, உங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க தெரியுமா, அது வேல்யூபிளான இடத்துல வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. எனக்கு ஷார்ட் கம்மில் எனக்கு சீக்கிரமாக வந்து இன்கம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தினசரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் தான் எனக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் வந்து கண்டிப்பாக இறங்காதீங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ஒரு முறை மேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டே பல இடத்துல பல தடவை நீங்கள் வந்து விற்க முடியும். ஸோ வந்து நீங்கள் ஒரு இபுக் மேக் பண்ணுறீங்கன்னா ஒரு முறை மேக் பண்ணால் போதும், அதை பல இடத்துல பல மாதத்துக்கு பல வருஷத்துக்கு நீங்கள் விற்றுக்கிட்டே இருக்கலாம். ஸோ வந்து ஒரு முறை கஷ்டப்பட்டுட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அது ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஆன்லைனோட பவரை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு இப்போதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு ஆன்லைன் மணி ஏர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு பாசிபிளாக நான் எப்படி மாற்றிக்கலாம், நீங்கள் சொல்லிட்டீங்க $1 ஏர்ன் பண்ணிட்டு நான் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இபுக் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு இடத்துக்கு பப்ளிஷ் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துட்டு இருக்கும். பட் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களோட இன்புட்டை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு வந்து சொன்ன உடனே நீங்கள் வந்து இபுக் கிரியேட் பண்ணிடுவீங்களா, சத்தியமாக கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயமா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணி நிறைய அனாலிசிஸ் பண்ணி என்ன மாதிரி புக் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நமக்கு ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரைட்டிங்கான இன்ட்ரெஸ்ட்டை நான் எப்படி வந்து வளர்த்துக்கிறது. நிறைய வந்து ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. செய்யுது கோரா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த இடத்துல எழுதி பார்த்து உங்களோட ரைட்டிங் ஸ்கில் வந்து நீங்கள் டெவலப்
டெவலப் பண்ணிக்கிறது மூலமா அதை வச்சு ஒரு செட் ஆஃப் ஒரு கைண்ட் ஆஃப் இன்கம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். இபுக் ரைட் பண்ணலாம், கான்டென்ட் கிரியேஷனில் வந்து வேற யாருக்காச்சும் பிளாக் ரைட் பண்ணி கொடுக்குறதோ இல்லை வேற யாருக்காச்சும் ஆர்டிகல் ரைட் பண்ணி கொடுக்குறதோ அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து பணம் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இபுக் மூலமாக நீங்கள் வந்து பணம் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நான் எப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது, இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி தான். இதுக்கு அடுத்தது நான் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் சொல்லிட்டு வரேன். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துக்கிட்டு நான் என்னென்னலாம் பண்ணலாம், அதாவது நிறைய பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இபுக் அப்படிங்கிற ஒன்று. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்கில்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கீங்கன்னா அதை ஆன்லைன் டியூட்டரிங் பண்ணுறது மூலமாக ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ப்ரொமோட் பண்ணி ஆகணும். எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரியும், நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன், சொல்லிக் கொடுத்தா எனக்கு ஒரு செட் ஆஃப் கமிஷன் வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கிளைண்ட்ஸ் வந்து உங்கள் பக்கம் நீங்கள் வந்து இழுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். அண்ட் மூணாவது லோ காஸ்ட்டில் கோர்சஸ் கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எடுத்த உடனே நான் ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுறேன், அதில் வந்து 1000 2000 அப்படிங்கிற மாதிரி நிறைய காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி பணம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமானா ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா, உங்களோட கோர்ஸ் அப்படிங்கிறது வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா, உங்களோட கோர்ஸ் வந்து வேற லெவலில் பயங்கரமாக இருந்துச்சுன்னா காசு கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு புது முகம், உங்களோட கோர்ஸை வந்து யாருமே வாங்க மாட்டாங்க அப்படிங்கும்போது நிறைய காஸ்ட் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாருமே வாங்கவே மாட்டாங்க. குறைஞ்சது ஒரு $5 நிறைய கோர்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை வச்சு ஒரு வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, இவ்வளோ குறைஞ்ச விலையிலேயே வந்து ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்களே இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பகத்தன்மையை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஓகே, நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது செய்யுது. ஸ்டார் ரேட்டிங்லாம் வேல்யூலாம் இன்க்ரீஸ் ஆகிடும் தெரியுமா? ஸோ அந்த டைமில் ஸ்டார் ரேட்டிங்கில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஆடியன்ஸை வந்து கெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வேல்யூ வந்து கிராஜுவலாக நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மூலமாக குறைஞ்ச விலைக்கு உங்களோட கோர்சஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுங்க. ஒரு வேல்யூ கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் பேசிக்காக இன்னும் நிறைய இருந்துட்டு இருக்கு. பேசிக்காக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களோட ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுறது மூலமாக ஈஸியாக மணி ஏர்ன் பண்ண முடியும் ஆன்லைனில். ஸோ ஃபியூச்சரை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, எல்லாமே ஆன்லைனில் மாறிட்டு வருது. ஸோ இப்போவே கண் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இடம் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஸ்கில்லை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ஒரு ஸ்டெப் தான், ஒரு ப்ராசஸ் தான். நான் வந்து எடுத்த உடனே இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பெஸ்ட்டாக பண்ணிட முடியுமானா அது ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு விஷயமா பண்ணணும், நிறைய இடத்துல சர்க்கிள்கள் இருக்கும், அடி இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, புரிதலற்ற நிலையில் வந்து ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு புலம்புவீங்க. ஸோ அந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே கடந்து வந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு 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 ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த விஷயத்துலேருந்து பணம் சம்பாதிக்க முடியுது, ஸோ இதை வேற மாதிரி எப்படிலாம் திங்க் பண்ணி நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கான ஒரு வேற மாதிரியான கேட்வே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுங்க. அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது இல்லாமல் இது வேற டிஃப்ரெண்ட் மெத்தட் அப்படிங்கிறதுனால நீங்களே வந்து ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் வந்து கொஞ்ச நாளில் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வந்து ஆன்லைனில் உங்களோட ஸ்டெப்பை வந்து இப்போவே பதிச்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன் மணி ஏர்னிங் அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் $1 நீங்கள் ஏர்ன் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற புது கேட்வேவை அந்த ஒரு திங்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களோட திங்கிங் எப்படி இருந்துட்டு இருக்கோ, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்துட்டு இருக்கு, ஒரு புது இனோவேஷன் எப்படி இருந்துட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்லை பொறுத்து நீங்கள் ஆன்லைனில் எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போவே அதுக்கான வேலையில் இறங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.